இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து சேரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு lithiyapavi யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஒரு வல்கனோ செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதாவது எரிமலையை எப்படி வந்து உருவாக்குறது அப்படிங்கிறதான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முதல்ல நம்ம ஒரு எரிமலை மாதிரி ஒரு மவுண்டன் மாதிரி ஒரு செட்டப் வந்து ரெடி பண்ணிக்கிறோம். அது வந்து பார்த்திங்கனாக்கா களிமண் மற்றும் நியூஸ் பேப்பர், ஒரு சின்ன வாட்டர் பாட்டில், அதை வச்சு இந்த எரிமலை மாதிரி ஒரு அமைப்பை நம்ம இங்கே உருவாக்கிறோம். இப்போ எப்படி இந்த வேதிப்பொருட்களை வச்சு இந்த வல்கனோ எரிமலையை வந்து உருவாக்குறது அப்படிங்கிறத இப்போ நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். முதல்ல அந்த எரிமலைக்குள்ளே தண்ணியை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். பிறகு சோடியம் கார்பனேட், சமையல் சோடா என்று சொல்லக்கூடிய சோடியம் கார்பனேட் சிறிதளவு நம்ம அதில் ஆட் பண்ணுறோம். கிட்டத்தட்ட 2லேருந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவு சோடியம் கார்பனேட்டை நம்ம உள்ளே எடுத்துக்கிறோம். இப்போ அது கூடவே கொஞ்சம் கேசரி பவுடர், அந்த சிவப்பு நிறத்தை கொடுக்கறதுக்காக கொஞ்சம் 1 டீஸ்பூன் அளவு கேசரி பவுடரை வந்து நம்ம அதில் சேர்த்துக்கிறோம். அடுத்தபடியாக வினிகர், ஊறுகாயை பதப்படுத்துறதுக்கு பயன்படுத்தக்கூடிய வினிகர், அசிட்டிக் அமிலம் அப்படிங்கிற வேதிப்பொருள் வந்து இந்த வினிகரில் இருக்குது. இந்த அசிட்டிக் அமிலத்தை சிறிதளவு அந்த எரிமலை செட்டப்பில் இருக்கக்கூடிய அந்த வாயில் நம்ம செலுத்த போகிறோம். கொஞ்சம் நேரத்தில் பார்த்தினாக்கா அந்த நெருப்பு குழம்பு மாதிரி பார்த்தினா பொங்கி வரதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ எரிமலை எப்படி பொங்கி வருமோ அந்த மாதிரி வந்து பார்த்தினாக்கா அங்கே பொங்கி வரதை நீங்கள் பார்க்கலாம். இது காரணம் வந்து பார்த்தினாக்கா ஒரு வேதியியல் வினை தான் இங்கே நடக்குது. வினிகரும் அதாவது அசிட்டிக் அமிலமும் சோடியம் கார்பனேட்டும் வினைபுரிஞ்சு கார்பன் டை ஆக்சைடு வாயு வெளியேறுது. அந்த வாயு வெளியேறும்போது அந்த நுரைத்த பொங்குதல் அங்கே நிகழுது. அதுதான் எரிமலை வந்து நெருப்பு உமிழ்கிற மாதிரி நமக்கு காட்சி அளிக்குது. ஸோ இது வந்து பார்த்தினாக்கா பள்ளிக்கூடங்களில் நமக்கு சயின்ஸ் எக்ஸிபிஷன் நடக்கிறப்போ இந்த வல்கனோஸ் எப்படி வந்து உருவாகுது அப்படிங்கிறத இந்த டெமான்ஸ்ட்ரேஷன் மூலமாக நம்ம காமிக்கலாம். பார்க்குறவங்களுக்கும் கொஞ்சம் நல்லா லைவாகவே இருக்கும். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.